மல்டி வெஜிடபிள் கட்டரோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதை வந்து எப்படி பயன்படுத்தணும், இதை எந்த மாதிரி வழிகளில் பயன்படுது, இதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்போம். கவனமாக கவனிங்க. பாருங்க, இந்த வெஜிடபிள் கட்டரில் 5 பிளேடு கொடுத்துருப்பாங்க. அந்த 5 பிளேடும் 5 பீசஸாக கட் பண்ணும். இதில் ஒரு லாக்கும் கொடுத்துருப்பாங்க. இந்த லாக்கை வந்து நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னா, இந்த லாக்கை ஓப்பன் பண்ண லைட்டாக அழுத்தணும் அப்படின்னா, கத்தரிக்கோல் அழுத்துற மாதிரி லைட்டாக அழுத்தணும் அப்படின்னா அந்த வெள்ளை கலரை எடுத்து விட்டுறலாம். லாக் எடுத்தாச்சு. இதில் அடுத்து 2 பிளேடு கொடுத்துருக்காங்க. இதை வந்து பீலர்னு சொல்லுவோம். தோல் உரிக்கிறது, காய்கறிகளில் மேலே இருக்குமா அந்த தோலை உரிக்கிறதுக்கு நடுவில் உள்ள பிளேடு பயன்படும். இந்த மேலே இருக்கிற பிளேடு எதுக்குன்னா, அந்த காய்கறிகளை டிசைன் பண்ணுறதுக்கு பயன்படும். டிசைன்னா எந்த மாதிரினா, இப்போது ஒரு காம்படிஷன், குக்கிங் காம்படிஷனில் சேர்ந்துருப்பீங்க. உங்களுக்கு வந்து பூ டிசைனில் வந்து அந்த முள்ளங்கி இந்த மாதிரி கட் பண்ணணும் அப்படின்னா அந்த பிளேடு வந்து யூஸ் ஆகும். இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு காய்கறிகளையும் உள்ளே வச்சு அழுத்தணும். இப்படி தான் இந்த காய்கறிகள் கட்டர் வந்து காய்கறிகளை வந்து கட் பண்ணுறதுக்கு பயன்படுது. இப்போ நம்ம காய்கறிகளை எடுத்துட்டோம். இந்த பீலர் பயன்படுத்தி தோலை உரிக்க போகிறோம். அந்த நடுவில் உள்ள பிளேடை வச்சு பாருங்கள், வேஸ்ட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. கத்தி அல்லது கரண்டியில் வந்து இந்த தோலை உரிச்சிங்க அப்படின்னா நிறையா வந்து அந்த சதைப்பகுதியோடு வந்துடும். இந்த பீலர் பயன்படுத்தும் போது மேலே உள்ள தோலை மட்டும்தான் அது ரிமூவ் பண்ணும். ரொம்பவே ஈஸியாகவும் இருக்குது. பெரிய முள்ளங்கினால் கையும் வந்து சேஃபாக இருக்குது. சின்னதாக இந்த கேரட் சைஸில் உள்ளதை கட் பண்ணும்போது கவனமாக கட் பண்ணணும். தோல் உரிக்கும் போது இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு பயன்படுத்துனீங்கன்னா கையும் சேஃபாக இருக்கும். யூஸ் பண்ணும்போது லாக் பண்ணிவிட்டு பயன்படுத்துங்க. மேலே உள்ள பிளேடை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தலான்னு பாருங்கள். இப்போ நடுவில் உள்ள பிளேடை வச்சு அந்த தோலை உரிச்சாச்சு. மேலே உள்ள பிளேடை வச்சு நம்ம டிசைன் பண்ணுறோம். இந்த மாதிரி அதில் கோடு போட்டோம் அப்படின்னா கட் பண்ணும்போது அது பூ டிசைனில் வரும். அதுக்காக தான் அந்த டிசைனர் கொடுத்துருக்காங்க, டிசைனர் பிளேடு. இந்த மாதிரி சின்ன சைஸ் வந்து கட் பண்ணும்போது கவனமாக கட் பண்ணுங்கள். கையில் வந்து கீறுற மாதிரி இருக்கும். முள்ளங்கியை வந்து உள்ளே விட்டாச்சு. அழுத்தணும் அப்படின்னா அந்த காய் வந்து கட் ஆயிரும். கேமரா ஆன் பண்ணி சைடாக வைக்கிறதுனால ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அழுத்துற மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து ஒரே கட்டில் வந்து கட் ஆயிரும். வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரம் வந்து கட் பண்ணிடலாம் எல்லா காய்கறிகளையும். இது ஒரே வடிவத்தில் எல்லா காய்கறிகளையும் கட் பண்ணிடலாம். 5 பிளேடு இருக்கிறதுனால 5 பீஸாக வந்து சீக்கிரமே கட் பண்ணிடலாம். இப்போ நான் சைடில் திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள், எந்த மாதிரி கட் ஆகுதுன்னு. இந்த மாதிரி தான் பீசஸாக கட் ஆகுது. முள்ளங்கி வந்து இதுக்கு மேலே பெரிய பகுதியாக இருக்குது, உள்ளே விட முடியலை. அதனால அந்த முள்ளங்கியை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அடுத்து இந்த ஆனியன் கட் பண்ணும்போது, அதாவது வெங்காயம் கட் பண்ணும்போது ரவுண்ட் ரவுண்டாக கிடச்சிருக்கு. அதை திரும்ப உள்ளே வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே வெஜிடபிள் சாப்பர் வீடியோ போட்டிருப்போம். அதில் வந்து கட் பண்ணுற மாதிரியே இந்த கட்டர் யூஸ் பண்ணியும் அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். அடுத்து கேரட் கட் பண்ணி பார்க்குறோம் பாருங்கள். இதுலேயும் ஒரே வடிவத்தில் கட் ஆகுது. இந்த மாதிரி தான் இதை பயன்படுத்தணும். கடைசி பகுதி வர கட் பண்ணிடலாம். அந்த கடைசி பகுதியை தூக்கி போட்டுடலாம். இப்போ பீன்ஸ் கட் பண்ணும்போது பாருங்கள், 4-5 பீன்ஸை ஒன்றா வச்சு ஃபாஸ்ட்டாக கட் பண்ணி முடிச்சிடலாம். இது வந்து வெஜிடபிள் பிரியாணி செய்யும்போது பீன்ஸ் போடுவீங்க இல்லையா, அதுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபாஸ்ட்டாகவும் கட் பண்ணிடலாம். லாஸ்ட் பீசஸ் வர கட் பண்ணலாம். பயன்படுத்திட்டு நல்லா கழுவிட்டு தொடச்சிருங்க. தொடச்சிட்டு இந்த மாதிரி லாக் பண்ணி சேஃபான ஒரு இடத்துல வச்சுருங்க. பாருங்கள், இந்த பீன்ஸ் வந்து குட்டி குட்டியாக அழகாக கட் பண்ணியிருக்கு. ஒரே சைஸில் கட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த ஆனியன் பாருங்கள், குட்டி குட்டி பீசஸாக கட் ஆகிருக்கு.
இந்த முள்ளங்கி பாருங்க ஒரே வடிவத்தில் இருக்குது. இந்த கேரட்டும் வந்து ஒரே வடிவத்தில் இருக்குது. ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.